சொல்லுங்க. இந்த சென்னையில இந்த கூவாற்று நதிக்கரை ஓரமாக அந்த தூர்லாம் வாரிட்டுங்க, பெரிய பெரிய தூணு அமைத்து அந்த தூண்ல இந்த ஜனங்களுக்கு அப்புறப்படுத்தின ஜனங்களுக்கு வீடே கட்டி கொடுக்கலாங்க. அந்த கூவாற்று ஓரமாகவே அந்த கூவாற்றையும் அந்த கூவாற்று தூரையும் வாரலாங்க. அந்த கடல் நீர் அந்த கூவாற்று இப்போ சுனாமி ஏதாவது வருதுன்னு வைங்களேன், அந்த கூவாற்று ஓரமாவே வந்துடுங்க. அது கரெக்டா மக்கள் சேதப்படாமல் இருப்பார்கள். சேதப்படாமல் இருப்பார்கள். அதே பகுதி மக்களுக்கும் ஒரு வீடு கிடைத்த மாதிரி இருக்கும். அதே கீழே ஒரு கமர்ஷியலா ஒரு கடை கிடைச்ச மாதிரியே இருக்குங்க. நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை இது ஒண்ணுங்க. இப்ப உங்க ட்ரஸ்ட்ல நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க சார்? நீங்க மட்டும் தான் நடத்துறீங்களா இல்ல கூட நண்பர்கள்லாம் இருக்காங்களா? இல்ல நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. என்னுடைய ட்ரஸ்ட்ல என்னுடைய மூவ்மெண்ட்லாம் இவரு டாக்டர் ஜெயவேல் ராஜ்குமார் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாருங்க. சரிங்க. வழக்கறிஞர் இருக்கிறாங்க. சரிங்க. அவர் டாக்டர் ஜெயவேல் ராஜ்குமார் என்றவரு பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொஃபஸர். அவரு அது மாதிரி ஜெனரல் செக்ரட்டரியா வச்சிருக்கிறாங்க. சரிங்க. நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க சார் மொத்தம் உங்க குரூப்ல? நாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டா இருப்போம் ஐயா. கொஞ்சம் கொஞ்சம். ஓ அப்படிங்களா? சும்மா பறந்து ஆமையா. இப்போ இதெல்லாம் ஈரோடு, கரூர் அப்படிலாம் இருக்கிறாங்க ஐயா. சரிங்க சரி. அவங்க எல்லாரும் வேலை செய்யறவங்க, அது இல்லாம நேரம் கிடைக்கிறது அப்போ சோசியல் சர்வீஸ் பண்றவங்க இல்லீங்களா? நல்லா பண்றாங்க. அற்புதமா பண்றாங்க. வாவ். இப்ப நீங்க அந்த ஊருக்கெல்லாம் போவீங்களா? உங்க வேலையெல்லாம் பாக்குறாங்க என்ன மாதிரி நடக்குது? எனக்கு முழு வேலையே இதுதாங்க. எனக்கு முழுமையான பணியும் இதுதாங்க எனக்கு. சோ அப்ப எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு நடக்குதா இல்லையா? ஆமாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் அண்மையில இப்போ முந்தா நேற்று கூட அரக்கோணம் போனங்க. ஓகே. அரக்கோணத்துல என்ன வேலை பண்ணாங்க? என்ன பண்ணிருக்காங்க சோசியல் சர்வீஸ்? அரக்கோணத்துல இந்த பூனா ஒப்பந்த நாள் இருந்தது இல்லீங்களா? அதுதாங்க 1932ல வட்டமேஜை மாநாட்டுல அது கலந்துக்கின இதுல பூனா ஒப்பந்த நாள். ஹலோ. பூனா ஒப்பந்த நாள்ல சப்ஜெக்ட் இதை நீ உங்ககிட்ட கொடுத்த சப்ஜெக்ட் அப்படியே பேசுறேங்க நான். ஓ புரியுது. நீங்க தான் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வாங்க ஒரு வாட்டி. நாம வில்லியாக்கம் தான் இருக்கோம். அப்படிங்களா ஐயா? வில்லியாக்கம் 4 மணி தேர்கிட்ட தான் இருக்கோம். நீங்க ஒரு வாட்டி வாங்க, நம்ம நேர்ல மீட் பண்ணி நம்ம கலந்து உரையாடுவோம். நீங்க என்ன செய்யறீங்க ஐயா? நான் ஐடில இருந்தேன் 2019 வரைக்கும். சரிங்கய்யா. அதுக்கப்புறம் இப்ப சோசியல் சர்வீஸும் பண்றேன், பைனான்சியல் கன்சல்டன்டாவும் இருக்கேன். 2-3 NGO பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி ஐயா. சேனல் உங்களை மாதிரி சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களோட வியூஸ் எல்லாம் உங்களோட ஆலோசனைகள் எல்லாம் எல்லாரும் பார்க்கட்டும். சோ தட் இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்து ரைட் நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையா. உங்களுடைய சோசியல் ஒர்க் இன்னும் நிரந்தரமா இருக்கணும், நிலையா இருக்கணும் என்பதை என்னுடைய வாழ்த்துக்களோடு நான் தெரிவித்துக். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க.